அன்பிற்கினவர்களே வணக்கம். சுரேஷோடு ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பெரும்பாலும் நான் கல்வித்துறை சார்ந்தவன் என்கிற காரணத்தினாலே எங்கள் அந்த வட்டாரத்தில் அடிக்கடிக்கு நாங்கள் கேள்விப்படுறது 17A கொடுத்துட்டாங்க, 17B கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் பேசிக்குவாங்க. அதனுடைய முழுமையான அந்த விதிகள் எப்பொழுது வகுக்கப்பட்டன, அது எப்போ அது நடைமுறைக்கு வந்ததுங்கிறதெல்லாம் பெரும்பாலும் யாரும் அதில் குறிப்பிடுறதில்லை. அப்படி குறிப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை, அது வேற விஷயம். அதை அந்த 17A கொடுத்துட்டாங்க, 17B கொடுத்துட்டாங்கன்னு சொல்றவங்க அதை இஷ்யூ பண்றாரு பாருங்க. இந்த வட்டார கல்வி அலுவலர், அதுக்கு மேல இருக்கிற அலுவலர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவர்கள் அதை ஒழுங்காக இன்னும் தெரிந்து கொள்ளலாம் என்பது நம்முடைய கருத்து. ஏன் அப்படி சொல்லனா, அது என்ன எப்போ வந்த விதிமுறைகள் அப்படின்னு நாம யோசிக்க வேண்டியிருக்குது, அதை சொல்ல வேண்டியிருக்குது. அது மாத்திரமில்லை, இந்த மாதிரி 17A அல்லது 17Bன்னு சொல்றதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாபெரும் அறிவாளி என்ன பண்ணாரு, ஒரு ஆசிரியை அவங்க என்ன பண்ணாங்க, மருத்துவ விடுப்பு எடுத்தாங்க. மருத்துவ விடுப்பு எடுத்தா அது இவர் மருத்துவ குழுவுக்கு அனுப்பியிருக்கலாம், வரம்பு மீறி அனுப்பியிருந்தா. அதுக்குன்னு விதிமுறைகள் எல்லாம் இருக்குது, GOMS நம்பர் 6 எல்லாம் இருக்குது. அந்த எந்த துறைங்கிறதெல்லாம் நம்ம விரிவா பிறகு பார்ப்போம். அதை விட்டுவிட்டு இவங்க இத்தனை நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரல, அவங்க இத்தனை நாள் பாடம் நடத்தல அப்படின்லாம் போட்டுவிட்டு 17A அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஒரு மெமோ இஷ்யூ பண்ணார். அது அவர் இஷ்யூ பண்ண முடியாது, அது வேற விஷயம். அதுக்கு மேலதிகாரியான மாவட்ட கல்வி அலுவலரை வச்சு அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரை வச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதுல என்னன்னா, இந்த தனிப்பட்ட ஆசிரியர் அவங்க மேல இருக்கிற முன் விரோதத்தின் காரணமா அவர் ஒரு மறைமுகமான ஒரு நல்லதை செஞ்சு விட்டுட்டாரு. என்ன செஞ்சு விட்டாரு, அவர் நல்லது செய்யணுன்ற எண்ணம் இல்லைங்க. 17A கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, இவ்வளவு கால அளவு குற்றம் சுமத்தப்படுகிற அந்த டெலிங்க்வெண்ட் ஆபீசர் என்று சொல்லப்படுகிற குற்றம் யார் மேல சுமத்துறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு கால அவகாசம் கொடுக்கணும் 17Aக்கு, 17Bக்கு எவ்வளவு கால அவகாசம் கொடுக்கணும்னு விதிமுறை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அவசரம் கருதி நீங்க 7 நாளைக்குள்ள கொடுக்கணும் பதில்னு அப்படி எழுதக்கூடாது. அது கூடாது. ஏன் அப்படின்னா, இதுங்களுக்கே தெரியல எதுங்க இஷ்யூ பண்ணுதோ அல்லது இஷ்யூ பண்ண சொல்லுதோ. இந்த தலைமை ஆசிரியர் சொல்லியிருந்தாலும் அதை இஷ்யூ பண்ற, அதை கொடுக்கிற, அதை சார்பு செய்கிற முதன்மை கல்வி அலுவலராக இருந்தவங்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்த ஆளுதான் ஏதோ அவசரத்துல ஒரு எதிரியா இருந்துகிட்டு 7 நாளைக்குள்ள பதில் கேட்கிறான்னா 17A கொடுத்துட்டு 7 நாளைக்குள்ள கேட்கலாமா? அது எவ்வளவு பெரிய தப்பு, மடமை என்பதை சொல்வதற்காக. அவங்களுக்கு பகை இருந்துட்டு போட்டோம், தனிப்பட்ட விரோதம் இருந்துட்டு போட்டோம், அல்லது அப்படி நான் நினைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், அவர்கள் நண்பர்களாக இருந்து போட்டோம், இவர் தோழனா இருக்கட்டும், தோழி, அதெல்லாம் இல்லை. என்ன பண்ணணும், முதல்ல 17A எதுல வருது, அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு சிவில் சர்வீசஸ் அடைப்புக்குறிக்குள்ள டிசிப்ளின் அண்ட் அப்பீல் அந்த அடைப்புக்குறி முடிச்சிடணும். அந்த ரூல்ஸ் அது எப்போ வந்ததுன்னு கேட்டா நிறைய பேருக்கு அதை இஷ்யூ பண்றவனுக்கு தெரியல. 1955 அது தொகுக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அதுல பல விதிகள் எல்லாம் இருக்கிறது. அந்த விதிகள்ல தான் 17 அடைப்புக்குறிக்குள்ள ஏன்னு போடுறது. அது சரிங்க. இது தமிழ்ல சொல்ல போனா, தமிழ்நாடு குடிமைப்பணி ஒழுங்குமுறை மற்றும் மேல்முறையீடு அந்த விதிகள்ல 1955 17A விளக்கம் கேட்கிறாங்க. என்னன்னா, இவரு தவறு செஞ்சதாக தகவல் தெரிகிறது நமக்கு. அவர்கிட்ட நீ என்னப்பா பண்ண, இப்படிலாம் சொல்றாங்களே, நீ என்ன செஞ்ச, உன் தரப்புல என்ன சொல்லு அப்படின்னு கேட்கறதா இது விளக்கம். உடனே பயந்து போய் எல்லாம் நிலை குலைஞ்சு போய் ஆடி போய் வாழ்க்கையே போன மாதிரி தலையை சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டு உட்கார்றவங்களாம் இருக்கிறான். அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பண்ண தேவை. நீ என்னப்பா அவங்க மேல தப்பு சொல்றாங்க, நீ என்ன ஒரு அங்க கீழே 10 ரூபாய் கடந்ததாமே, அதை எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டியாமே அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்றேன்னு கேட்கறதா இது. இதே ஒரு உதாரணத்தை பொருத்தி பார்த்துக்காதீங்க, ஏதோ புரிதலுக்காக சொல்லுகிறேன். இன்னும் 10 சாக் பீஸ் பாக்ஸ் காணுமே, நீ உங்க பையில எடுத்து போட்டுட்டு போயிட்டேன்னு சொல்றாங்களே, நீ என்ன சொல்ற உன் தரப்புல அப்படின்னு கேட்கறது தான் இது. சரிங்களா? இது இப்படி இருக்கும்போது அந்த 17Aக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நாள் அவகாசம் கொடுக்கிறவங்க வாங்கின்னு மறுநாளே அந்த பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசிரியர் மறுநாளே விளக்கம் கொடுக்கலாமா, அன்னைக்கே உட்கார்ந்த இடத்துல கொடுக்கலாமா என்பது வேறு. அவர்கிட்ட அதுக்கான பதில் தயாராக இருக்கும் பட்சத்துல அவர் வாங்கிக்க இப்பயே கொடுத்துடலாம், அது வேற. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அதை சார்பு செய்கிற, அதை விளக்கமாக கேட்கிற அந்த அலுவலர், மேல் அலுவலர் இருக்காங்க. எவ்வளவு நாள் தடைக்கணும், 17Aக்கு கட்டாயம் 15 நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும். அந்த குறிப்பானையில வரணும், அந்த மெமோரண்டத்துல வரணும்.
அவங்க 15 நாள் எடுத்துக்கிட்டோம், ஒரே நாள்ல கொடுக்கட்டும், அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த மெமோவை வாங்கிக்கிற அந்த அந்த ஆசிரியரை பொறுத்து, அந்த அலுவலரை பொறுத்து. ஆனாலும் கொடுக்க வேண்டியது இது. நான் உனக்கு கொடுத்துட்டேன், உனக்கு 15 நாள் வச்சுட்டேன், நீ ஒரு நாள் எடுத்துக்கோ, 2 நாள் எடுத்துக்கோ, அதனால அதுக்கு உள்ளர கொடு அப்படிங்கிறதான். இது எங்க சொல்றாங்கன்னா, டாக்டர் டி.எஸ். ஸ்ரீதர்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தாரு. அவரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா இருக்கும்போது, சீஃப் செக்ரட்டரி அவரு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2015 ஒரு சர்க்குலர் வெளியிடுறாரு. அந்த சர்க்குலர்ல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குது. தமிழ்நாடு சிவில் சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல் 1955ல 17A விளக்கம் கேட்டாவே 15 நாள் அவகாசம் கொடுக்கணும் டெலிங்க்வென்ட் ஆபீசருக்குன்னு சொல்லுது. குற்றம் சுமத்தப்படுகிற அவர் குற்றவாளி அல்ல, அவருக்கு 15 நாள் கொடு. இது ஏதோ எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்ட மாதிரி இது என்ன பண்ணுது, பரிந்துரை பண்ணுது 7 நாள் மட்டும் கொடுன்னு. இதை கேட்டுக்கிட்டு அது என்ன பண்ணுது, அதுக்கு மேல இருக்குது 15 நாளை கொடுக்குது. இதெல்லாம் என்ன வேலை இது? விதியை மீறி, இல்ல நீ கொடுத்ததே தப்பு, நீங்க எனக்கு கொடுத்த அவகாசமே தப்புன்னு ஒரு பதில் கொடுத்தா அதுக்கு மேல மறுபடியும் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதுக்கு அடுத்து அப்போ 17Bக்கு என்ன கொடுக்கலாம்? அது கொஞ்சம் கடுமையான குற்றச்சாட்டு, தண்டனை கூடுதலா வரும். அதை பற்றி விரிவா பேசுவதற்கு இந்த குறிப்பிட்ட அளவுக்கான பதிவிலே உங்களுக்கு பொறுமை இருக்காது, நான் பேசுவேன். ஆனாலும் நான் சொல்றேன், 17B அதே தமிழ்நாடு சிவில் சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல் 1955 ரூல்ஸ்ல 17Bல ஒரு மெமோரண்டம் கொடுத்து பதில் இவ்வளவு நாள் கொடுன்னா 15 நாள்ல கொடுக்கணுமானாக்கா இல்ல, 21 நாட்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் அதே சொன்னேன். ஐஏஎஸ் ஆபீசர், சீஃப் செக்ரட்டரி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சேப்பாக்கம் ஆஸ்பத் அந்த அந்த அலுவலகத்திலிருந்து ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்கிறார். 21 நாட்கள் கொடுக்கணும். நீங்க அந்த மெமோ வாங்கிக்கிறவங்க 21 நாட்களும் எடுத்துக்கொள்ளலாமா என்கிற கட்டாயம் இல்லை. ஒரு நாள்ல கொடுக்கலாம், ஒரு வாரத்துல கொடுக்கலாம், 10 நாள்ல கொடுக்கலாம். ஆனால் அதை வழங்க வேண்டிய அளவுக்கு 21 நாட்கள் கொடுக்க வேண்டும். நீங்க 20வது நாள்ல போயிட்டு நேர்ல கொடுத்து அக்னாலேஜ்மெண்ட் வாங்கிக்கிறதோ பதிவு அது வேற. இது கூட தெரியாம காழ்ப்புணர்ச்சியில 7 நாள்ல கொடு, 2 நாள்ல கொடு. என்ன இது? விதிகள் எல்லாம் சரியா தெரிஞ்சுக்காம எவ்வளவு குளறுபடி பண்றீங்க பார்த்துக்குங்க. அதனால 17AO 17BO பெறுகிற அவர்கள் எல்லாம் இதை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். உங்களுக்கு அவகாசம் கொடுத்ததா அந்த அவகாசத்தை தாராளமாக பயன்படுத்துங்கள். உங்களிடம் அதற்கான சரியான பதில் உங்க கையிலேயே இருந்தா உடனே கொடுங்க, அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் 17Aவுக்கு 15 நாட்கள், 17Bக்கு 21 நாட்கள் என்பதை மறவாதீர்கள். வேறு பதிவிலே சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.